மாறன் வீரா சீரியல் ஜனவரி 24 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும்பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மாறன் வந்துட்டு ரொம்ப கண் கலங்குறாரு. அப்போ நம்ம வள்ளி வந்துட்டு சாமிகிட்ட நின்று அழுதுகிட்டு இருக்கிறத மாறன் கவனிக்கிறாரு. அத்தைக்கு வேற வேலையே இல்லை, இந்த மாதிரி ஏதாவது போயிட்டு சாமியை கோவமாக திட்டிக்கிட்டு இருக்கிறது தான் வேலை அப்படின்ட்டு மாறன் நேரம் அவங்க அத்தைகிட்ட போயிட்டு, அத்தை என்னத்தை இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, அப்போ வள்ளி சொல்கிறாங்க, மாறா எனக்கு பயமாக இருக்குடா நடக்கிறது எல்லாம் பார்த்தா அப்படின்னு. அப்போ மாறன் நேரம் வள்ளியை கூட்டிகிட்டு வந்துட்டு தொட்டிலில் உட்கார வச்சு, இங்கே பாருத்த செத்த நேரம் உன் மடியில் படுத்துக்கவா அப்படின்னு. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, அதுக்கு என்னடா படுத்துக்க அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, அத்தை இது மாதிரி மறுபடியும் படுக்க முடியுமா என்னன்னு தெரியலையேத்த அப்படின்னு. இது கேட்டதோட வள்ளி கோவமாகி, ஏய் எந்திரா ஏன்டா அப்படி பேசுற அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, இல்லத்த நடக்கிறதையெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட வள்ளி கேக்குறாங்க, ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, இல்லத்த ஒருவேளை நான் தான் வந்துட்டு பாண்டியன் கூட சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லலைன்னா வீரா தேவையில்லாம என்ன நடந்துச்சு அப்படிங்கறத விசாரிப்பான். இதனால உண்மை தெரிய வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உண்மை தெரிய வந்துச்சுன்னா என்ன நடக்கணும் உனக்கு தெரியும். ராகவன் ரொம்ப இன்னசென்ட், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் ஏதாவது பண்ணிக்கிட்டான்னா என்ன பண்றது? அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குத. என்னை ஜெயில பிடிச்சி போட்டாங்கன்னா என்னால வெளியில வரவே முடியாதுல்ல. சீக்கிரம் வீராவுக்கு விவாகரத்தை கொடுக்கணும் அப்படின்னு. வள்ளி கேக்குறாங்க, இங்க பாருடா ஏன்டா வீராவுக்கு விவாகரத்து கொடுக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, அத்தை உனக்கு தெரியாதுத, ஆரம்பத்துலேருந்து அவ வீட்டுக்கு வந்ததே என்னை சுத்தமா அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவ எப்படி திரும்பின விவாகரத்தை என் கையில கொடுத்துட்டா. நான் தான் இத்தனை நாளும் கையெழுத்து போடாம இருந்தேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அதனாலதான் அந்த விவாகரத்தை குறி கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு. வள்ளி கேக்குறாங்க, இப்ப எதுக்கு நீ அவளுக்கு நீ விவாகரத்து கொடுக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, உள்ள போறேன்னா வெளியில வருவனோ இல்லையோ யாருக்கு தெரியும். அதனாலதான் அவளுக்கு இப்பவே அந்த விவாகரத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவ என்னடான்னா விவாகரத்தை பத்தி பேசினாலே கொடுக்க மாட்டேன்னு சொல்றா. அவ உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி பிரச்சனையை பெருசாக்கிட்டே போறா அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம வள்ளி சொல்றாங்க, இங்க பாருடா மாறா, உனக்கு எதுவும் ஆகாது, கண்டிப்பா உண்மை ஜெயிக்கும், நீ கவலைப்படாத. அந்த சாட்சி பொய் சொல்றான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும்ல அப்படின்னு. இதை நம்ம வீரா பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்க அப்படின்னு. மாறன் சொல்றாரு, அத்தை அந்த சாட்சி பொய் சொல்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரே ஒரு வார்த்தை, நான் பாண்டி கூட சண்டை போட்டேன், எனக்கு அவனுக்கும் பகை இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன நடக்கணும் உனக்கு தெரியும்ல அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க வள்ளி. என்னடா மாறா சொல்ற, ஏன்டா இப்படி பேசுற, அவனுக்கும் உனக்கும் எந்தவித பகையும் இல்லைன்னு எனக்கு தெரியும்டா. சொல்ல போனா பாண்டியனை நீ முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது, ஏன்டா இப்படி அநியாயமா போய் சொல்ற அப்படின்னு. மாறன் சொல்றாரு, இல்லத்த நான் அப்படிதான் சொல்ல போறேன், வேற வழி இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க வள்ளி. இங்க பாரு மாறா, தப்பான முடிவு எடுக்காத, தயவு செஞ்சு சொல்றது கேளு, இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும். நீ இந்த மாதிரி முடிவு எடுத்தன்னா நம்ம குடும்பம் தாண்டா ரொம்ப பாதிக்கப்படும், ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு. அதுக்கு மாறன் சொல்றாரு, இல்லத்த எனக்கு வேற வழி தெரியல, நான் போயிட்டு பாண்டியன் கூட நான் தான் சண்டை போட்டேன் அப்படின்னு 2 நாள் கழிச்சு உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம வீரா. கண்டிப்பா மாறன் ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சு வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயம் ராகவன், வள்ளியம்மா அப்புறம் மாறன் 3 பேருக்கும் தெரிஞ்சிருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னு வீராவுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. அப்பதான் பிருந்தாவை பத்தி நினைச்சு பாக்குறாங்க. ஆரம்பத்துல பிருந்தாவுக்கு மாறனை பார்த்தா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இப்ப மாறன் மாமா அப்படின்னு பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப பிருந்தாவுக்கும் ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. அவ அடிக்கடி மாறனை பத்தி ஏதோ சொல்ல வருவா, அதுக்கப்புறம் சொல்லக்கூடாது அப்படின்னு அமைதியா இருந்துருவா. அப்ப அவளை பிடிச்சி விசாரிச்சா நம்மளுக்கு உண்மை தெரிய வரும் அப்படின்னு நம்ம வீரா கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்ப நம்ம வீரா நேரா பிருந்தாவை பார்க்கலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் வள்ளி நேரா மாறன்ட்டா, மாறா தயவு செஞ்சு அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்காதடா, அப்பா உன் மேல நம்பிக்கை வச்சிருக்காருடா அப்படின்னு. மாறன் சொல்றாரு, இல்லத்த ராகவனை காப்பாற்றணும் அப்படின்னா நான் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, ஏண்டா உன் வாழ்க்கையை பத்தி நீ நினைச்சு பார்க்க மாட்டியா, உன் வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் கூட யோசனை பண்ணி பார்க்க மாட்டியா அப்படின்னு. அப்ப
மாறன் சொல்றாரு, என் வாழ்க்கை என்னத்த வாழ்க்கை, கண்மணியாவது ராகவன் அண்ணன் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டுமே. ஆனா வீரா அப்படி இல்லையே, என் மேல என்ன வெறுப்போட தானே இருக்கா. அதனால கண்டிப்பா அவளோட லைஃபை நல்லபடியா தொடங்க ஆரம்பிச்சிருவா. அதனால நீங்க அவளை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வள்ளி சொல்றாங்க. ஏண்டா அப்ப நீ என்னை பத்தி நினைச்சு பார்க்க மாட்டியா? இங்க பாரு மாறா, நீ இல்லைன்னா நான் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மாறன் சொல்றாரு, அத்தை நான் ராகவனை காப்பாற்றணும் அப்படின்னா நான் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டதோட வள்ளி அழுகுறாங்க. அப்ப நம்ம மாறன் நேரா வள்ளிகிட்ட, இங்க பார்த்த அழாதத்த, என்னையும் அழுவ வச்சிருவ போல அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, ஏண்டா மாறா, இந்த குடும்பத்துல மட்டும் இப்படி அடுத்தடுத்து பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, எல்லாம் தலையெழுத்துட்ட, எல்லாத்தையும் நான் தான் தாங்கிக்கணும் அப்படின்னு இருக்கு அப்படின்னு. அப்ப வள்ளி ரொம்ப கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீராவை காமிக்கிறாங்க. வீரா நேரா பிருந்தா வீட்டுக்கு போறாங்க. அப்ப பிருந்தா வந்துட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம வீரா போயிட்டு நேரா பிருந்தாட்ட, பிருந்தா படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, பிருந்தா சொல்றாங்க, ஆமாக்கா படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஏன்க்கா என்னாச்சு அப்படின்னு. அப்ப நம்ம வீரா நேரா பிருந்தா கிட்ட, நான் உங்ககிட்ட இப்போ ஒரு விஷயம் கேட்பேன், பொய் சொல்லாம உண்மையை சொல்லணும் அப்படின்னு. அப்ப பிருந்தா சொல்றாங்க, அக்கா உங்ககிட்ட நான் என்னைக்கு பொய் சொல்லியிருக்கேன், நீ என்ன வேணாலும் கேளு நான் சொல்றேன் அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இது மாறனை பத்தின உண்மை அப்படின்னு. இது கேட்டதோட பிருந்தாவோட முகமே மாறுது. வீரா கேக்குறாங்க, இப்ப எதுக்கடி உன் முகமே மாறுது அப்படின்னு. அப்ப பிருந்தா சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா அப்படின்னு. அப்ப வீரா கேக்குறாங்க, இங்க பாரு, எனக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. இத்தனை நாளும் மாறனை வெறுத்துக்கிட்டு இருந்த நீ திடீர்னு மாறன் மாமா மாறன் மாமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்ட. மாறன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணா நான் திட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது மாறனை பத்தி ஏதோ உண்மையை சொல்ல வர மாதிரி டக்குன்னு ஆஃப் ஆயிருவேன். அப்ப அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. வள்ளியம்மா, ராகவன், மாறன், அவங்க 3 பேருக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. அந்த ரகசியம் உனக்கும் தெரிஞ்சிருக்கு, அது என்னன்னு சொல்லு பிருந்தா அப்படின்னு. அப்ப பிருந்தா சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு. அப்ப வீரா டக்குன்னு பிருந்தாவோட கையை வாங்கி அவங்க தலையில கையை வச்சு, இங்க பாரு, இப்ப சொல்லு, என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு, மாறன் விஷயம் பத்தி உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு. இதை கேட்டதோட பிருந்தா அமைதியா இருக்காங்க. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு பிருந்தா, நீ உண்மையை சொல்றத வச்சுதான் மாறனை என்னால காப்பாற்ற முடியும் அப்படின்னு. இது கேட்டதோட பிருந்தா சொல்றாங்க, அக்கா நமக்கு தெரியாத பல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு. அப்ப வீரா கேக்குறாங்க, என்னன்னு சொல்லு அப்படின்னு. அப்ப பிருந்தா சொல்றாங்க, அக்கா அன்னைக்கு ஆக்சிடென்ட் பண்ணது மாறன் மாமா இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, மாறன் இல்லையா, அப்புறம் யாரடி ஆக்சிடென்ட் பண்ணா அப்படின்னு. அப்ப பிருந்தா சொல்றாங்க, ஆக்சிடென்ட் பண்ணது ராகவன் மாமா அப்படின்னு. இது கேட்டதோட வீரா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப வீரா சொல்றாங்க, அப்ப வீரா கேக்குறாங்க, அப்புறம் எப்படி அந்த சாட்சி வந்துட்டு ராகவன் மாறன் தான் ட்ரை பண்ணது அப்படின்னு சொன்னான் அப்படின்னு. அப்பதான் நம்ம வீராவுக்கு புரிய வருது, ஓ இதுக்குதான் ராகவன் மாமா அந்த சாட்சிக்கு காசு கொடுத்தாரா, ராகவன் மாமா இப்படி இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வீரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப பிருந்தா சொல்றாங்க, அக்கா இந்த விஷயத்த பத்தி எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு. அப்ப வீரா கேக்குறாங்க, எப்படி தெரியும் அப்படின்னு. பிருந்தா சொல்றாங்க, அக்கா உன்னோட கல்யாணத்தன்னைக்கே எனக்கு தெரியும்க்கா அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா கேக்குறாங்க, ஏண்டி இந்த விஷயத்த பத்தி இதனால என்கிட்ட சொல்லாம இருந்த அப்படின்னு. அதுக்கு வீரா சொன்னதை கேட்டுட்டு பிருந்தா சொல்றாங்க, அக்கா மாறன் மாமா தான் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, அவ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற இன்னசென்ட்டை பயன்படுத்தி தான் ராகவன் மாமா எப்படிப்பட்ட ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. அது எப்படி, தப்பு பண்ணவங்க ஒருத்தவங்க தண்டனை கொடுக்கறது ஒருத்தவங்களா, விடமாட்டேன், நான் அந்த சாட்சி வாயிலேண்டே உண்மையை வர வைக்கிறேன், மாறன் தானும் உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு ராகவன் மாமா நினைக்கிறாரு, நான் விடமாட்டேன் அப்படின்னு நம்ம வீரா நினைக்கிறாங்க. வீரா என்ன பண்றாங்கன்னா நேரா அந்த வக்கீல போய் பாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி நேரா பிருந்தாட்ட, இங்க பாரு பிருந்தா, என்கிட்ட சொன்ன விஷயத்த மாறன் கிட்ட சொல்லிடாத அப்படின்னு. அப்ப பிருந்தா சொல்றாங்க, சொல்ல மாட்டேன்க்கா, ஆனா எப்படியாவது மாறன் மாமாவை காப்பாத்திருக்கா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, கண்டிப்பா நான் காப்பாத்திடுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா வீரா என்ன பண்றாங்கன்னா நேரா வக்கீல பார்க்க போறாங்க. வக்கீல் நேரா அந்த வீராவை பார்த்துட்டு, வாமா வீரா அப்படின்னு சொல்ல, வீரா சொல்றாங்க, சார் இது மாதிரி அந்த சாட்சியை பத்தின ஒரு சில விஷயங்கள் அவன்கிட்ட கேள்வி கேட்கணும்ல, நான் ஒரு சில விஷயங்களை சொல்றேன், அதை நீங்க கரெக்டா கேட்குறீங்களா அப்படின்னு. வக்கீல் சொல்றாரு, சொல்லுமா, ஒப்பீனியன் நல்லா இருந்துச்சுன்னா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட வீராவும் ஒரு சில ஐடியாக்களை அந்த வக்கீல் கிட்ட சொல்றாங்க. வக்கீலும், சரிம்மா இதெல்லாம் நல்ல பாயிண்டா தான் இருக்கு, கண்டிப்பா இந்த கேள்வி கேட்டா சாட்சியால வேற எந்த பதிலும் சொல்ல முடியாது, அவன் செமையா சிக்கிப்பான்,
அவன் உண்மையை தான் சொல்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட வீராவும் சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் உள்ள எல்லாரும் கிளம்புறாங்க. அப்ப நம்ம வள்ளி வந்துட்டு நேரா சாமி ரூமுக்குள்ள போயிட்டு மாறனுக்கு 90 பூசி விடுறாங்க. மாறா நீ கவலைப்படாதடா அப்படின்னு. அப்ப மாறன் நேரா வீட்டையெல்லாம் சுத்தி பாக்குறாரு. வீட்டையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நேரா சாமி கிட்ட போயிட்டு நான் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளில போறேன்னா திரும்பி வருவேனா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த குடும்பத்தை நீ தான் பாதுகாப்பா பாத்துக்கணும். வீரா வந்துட்டு சந்தோஷமா இருக்கணும். அவ என்ன மறந்துட்டு இன்னொரு வாழ்க்கைய ஆரம்பிச்சுட்டு நிம்மதியா இருக்கணும். அதான் வேணும் அப்படின்னு மாறன் சாமி கும்பிடுறாரு. அதுக்கப்புறம் வள்ளி நேரா மாறன்ட்ட மாறா கவலைப்படாத நீ கண்டிப்பா திரும்பி வந்துருவ அப்படின்னு. இது கேட்டதோட மாறனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ராமச்சந்திரன் நேரா ராகவனை பார்த்து ராகவா ஏன்டா உன் முகமே சரியில்லை அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க தம்பிய இன்னைக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அதை நினைச்சுதான் அவரு ரொம்ப கவலைப்படுறாரு அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம வீரா வந்துட்டு முறைக்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து அந்த கோர்ட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட ராகவன் வழக்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ராகவனை கூண்டில ஏத்துறாங்க. அப்ப ராகவன் வந்து ஏறினத்தோட அந்த வக்கீல் நேரா வந்து சொல்றாரு ஐயா இங்க பாருங்க ஒரு முக்கியமான ஆதாரம் எங்களுக்கு சிக்கியிருக்கு அப்படின்னு. ஜட்ஜி கேட்குறாரு என்ன ஆதாரம் அப்படின்னு. அப்ப கண்மணியை கூப்பிடுறாங்க. கண்மணி வந்து நிக்கிறாங்க. கண்மணி வந்து நின்னத்தோட வக்கீல் கேட்குறாரு இங்க பாருங்க அன்னைக்கு ராகவனோட ரூமை சுத்தப்படுத்தும் பொழுது அங்க ருத்ராட்ச கொட்டை கிடைச்சதா நீங்க சொன்னீங்கல்ல, அந்த ருத்ராட்ச கொட்டை உங்க அண்ணனோட தானே சொன்னீங்க அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க ஆமா சார் அது என் அண்ணனோட ருத்ராட்ச கொட்டை, அது எப்படி அந்த மாறனோட ரூமுக்கு போகும், அதனால கண்டிப்பா மாறனுக்கும் என் அண்ணனுக்கும் சண்டை நடந்திருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்ப நம்ம கண்மணி சொல்றாங்க நீங்க வேணும்னா என் தங்கச்சி கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு. அப்ப பிருந்தாவை கூப்பிடுறாங்க. பிருந்தா வந்து நிக்கிறாங்க. அப்ப பிருந்தாட்ட கேக்குறாங்க அந்த ருத்ராட்ச கொட்டையை பத்தி. அப்ப அவங்க சொல்றாங்க ஆமா அந்த ருத்ராட்ச கொட்டை மாறனோட ரூம்ல தான் இருந்துச்சு அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா அதை மாறன் எடுத்து வச்சிருக்க மாட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்ப டக்குன்னு வக்கீல் குறுக்கால பேசி இங்க பாருங்க அந்த ருத்ராட்ச கொட்டை மாறனோட அறையில இருந்தது உண்மைதான். அது ஒன்றும் வீராவோ இல்ல வேற யாருமோ கொண்டாந்து வைக்கல, அதை மாறன் தான் வச்சிருந்திருக்காரு. மாறனுக்கும் பாண்டியனுக்கும் பயங்கரமா சண்டை நடந்திருக்கு. அப்ப பாண்டியனோட கழுத்துல இருக்கிற அந்த ருத்ராட்ச கொட்டைய மாறன் பிடிங்கி இருக்காரு. அப்ப மாறனோட கைக்கு அந்த ருத்ராட்ச கொட்டை வந்திருக்கு. சும்மா எதேச்சியா வீட்டுல கொண்டாந்து வச்சவரு மறுநாள் பாண்டியனை கொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்பதான் பாண்டியனை தீர்த்து கட்டியிருக்காரு அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க எல்லாருமே. அப்ப மாறன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. வக்கீல் நேரா மாறனை பார்த்து சொல்லுங்க உங்க பக்கத்துல என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு. அப்ப மாறன் டக்குன்னு சொல்றாரு ஆமாங்கய்யா எனக்கும் பாண்டியனுக்கும் பகை இருந்தது உண்மைதான் அப்படின்னு. இதை கேட்டதோட ராமச்சந்திரன் அதிர்ச்சி ஆகுறாரு. ராமச்சந்திரன் நேரா வள்ளியை பார்த்து என்ன வள்ளி இது அப்படின்னு சொல்ல வள்ளி சொல்றாங்க அதானா எனக்கும் தெரியல அப்படின்னு. ராமச்சந்திரன் சொல்றாரு ஏமா இவன் இப்படி பேசுறான் அப்படின்னு. நம்ம மாறனோட வக்கீலுக்கும் செம்ம ஷாக்கு, என்னது மாறன் இப்படி பேசுறாரு அப்படின்னு. அப்ப அந்த இடத்துக்கு வீரா வராங்க. இங்க பாருங்க சார் நானும் ஒரு சில கேள்விகள் கேட்கலாமா அப்படின்னு. அப்ப அவங்க வந்து நின்னத்தோட வக்கீல் கேட்கிறாரு சொல்லுமா நீ என்ன கேள்வி கேட்க போற, நீ அந்த மாறனோட பொண்டாட்டி தானே, கண்டிப்பா அவனுக்கு ஆதரவா தான் பேசுவ அப்படின்னு. அப்பமா வீரா சொல்றாங்க அவனுக்கு ஆதரவாலாம் நான் பேசல, என் சைடு உள்ள நியாயத்தை தான் சொல்றேன். அண்ணன் ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு அந்த ருத்ராட்ச கொட்டை அண்ணனோட கழுத்துல தான் இருந்திருக்கு. அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் பொழுது அந்த ருத்ராட்ச கொட்டையும் இருந்ததா அதுல பிளஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா திடீர்னு எப்படி அந்த ருத்ராட்ச கொட்டை மாறனோட இடத்துக்கு போகும், அதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்க பாருங்க சார் இது சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு, ஆனா என் வீட்டுல உள்ளவங்க தான் யாரோ ஒருத்தவங்க அந்த ருத்ராட்ச கொட்டைய மாறனோட ரூம்ல வச்சிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட அங்க உள்ளவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப அந்த வக்கீல் வந்துட்டு நம்ம பாண்டியனை போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறது என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு எழுதியிருக்கிறத அப்படியே காமிக்கிறாங்க. அதை பார்த்ததோட ஜட்ஜு சொல்றாரு ஆமா மாறனோட ரூம்ல அந்த ருத்ராட்ச கொட்டை இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த பாண்டியன் சத்த அன்னைக்கு அந்த இடத்துல ருத்ராட்ச கொட்டை இல்லை. போஸ்ட்மார்ட்டம் பண்ண அன்னைக்கு பாண்டியனோட கழுத்துல அந்த ருத்ராட்ச கொட்டை இருந்திருக்கு. அதனால கண்டிப்பா மாறன் அதை எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க பாருங்க மாறா எதுக்கு போய் சொல்றீங்க அப்படின்னு. மாறன் சொல்றாரு இல்ல சார் நான் உண்மையதான் சொல்றேன் அப்படின்னு. அப்ப நம்ம வீரா சொல்றாங்க சார் அண்ணனோட கழுத்துல அந்த ருத்ராட்ச கொட்டையை கைட்டு நான் தான் வீரா கண்மணி கிட்ட கொடுத்தேன், கண்மணி தான் தேவையில்லாம மாறனை மாட்டி விடுறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டதோட எல்லாருமே செம்ம ஷாக்கு. அப்ப நம்ம மாறன் கிட்ட அப்ப நீங்க பாண்டியன் கூட சண்டை போட்டதா சொன்னது பொய் தானே அப்படின்னு.
அதுக்கப்புறம் மாறனுக்கு எதுவுமே சொல்ல முடியல. அதே நேரத்துல ஆட்டோக்கு வரவங்க எல்லாரும் வராங்க. அவங்கள வக்கீல் விசாரிக்கிறாரு. நீங்க சொல்லுங்க, பாண்டியனுக்கும் மாறனுக்கும் சண்டை நடந்துச்சா அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, கண்டிப்பா இல்ல சார். பாண்டியன் எப்பவுமே சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லுவான். அதனால ஒரு கிளாஸே எடுப்பான். அதனால கண்டிப்பா பாண்டியன் மாறன் கூட சண்டை போட வாய்ப்பே இல்லை. என்ன சின்ன பிரச்சனை நடந்தாலும் நாங்க எல்லாருமே ஒண்ணு கூடிடுவோம். தெரியாத பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட ராகவனுக்கு பயம் அதிகரிக்குது. அப்புறமா சாட்சியும் கூப்பிடுறாங்க. சாட்சி வந்து நிக்கிறாரு. சாட்சி வந்து நின்னதோட, இங்க பாருங்க, அன்னைக்கு அவங்க 2 பேரும் சண்டை போட்டப்ப ஒண்ணு சில பேர் நிறைய பேர் பார்த்ததா சொன்னீங்க. யாருன்னு உங்களால தெளிவா சொல்ல முடியுமா அப்படின்னு. அப்ப சாட்சி திருன்னு முழிக்கிறாரு. எந்த மணிக்கு சண்டை நடந்துச்சு, எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையுமே கேக்குறாங்க. அப்ப சாட்சி குத்துமதிப்பா ஒரு இடத்த சொல்றாரு. அப்ப டக்குன்னு நம்ம வக்கீல் சொல்றாரு, சார் இந்த ஆளு குத்து மதிப்பா அந்த இடத்த சொல்றாரு. நீங்க பாருங்க, அந்த இடத்துல என்ன வித சண்டையும் நடக்கவே இல்லை. அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதை பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த ஜட்ஜையா. அப்ப நம்ம சாட்சி கிட்ட இன்னும் ஒரு சில கேள்விகள் கேட்கும் பொழுது சாட்சி திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப டக்குன்னு சாட்சி சொல்றாரு, சார் இது எல்லாத்தையுமே ராகவன் தான் சொல்ல சொன்னாரு. ஆக்சுவலி அவரு தான் வந்துட்டு ஆக்சிடென்டே பண்ணது. தம்பி மேல பழிய போட்டுட்டு அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படின்னு. இது கேட்டதோட அவங்க பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ராகவன் வந்துட்டு பயந்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக பாக்குறாரு. அப்ப டக்குன்னு போலீஸ் ராகவனை பிடிக்கிறாங்க. அப்ப நம்ம வீரா சொல்றாங்க, சார் சொந்த குடும்பத்துல மாறன் அவர் அண்ணானை காப்பாத்துறதா இந்த ஆக்சிடென்ட் பலியா அவரு தலையில சுமந்துக்கிட்டாரு. மாறனை பழி வாங்கணும் அப்படின்னு நோக்கத்துல என் அக்கா கண்மணி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா. இந்த சாட்சிக்கு காசு கொடுத்து பொய் சொல்ல சொல்லியிருக்கா அப்படின்னு உண்மையெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறாங்க நம்ம வீரா. இதையெல்லாம் பார்த்ததோட நம்ம ராகவன் அதிர்ச்சி ஆகுறாரு. கண்மணிக்கும் செம்ம ஷாக் ஆகுதாரு. மாறன் வந்துட்டு நேரா வீரா கிட்ட, வீரா தேவையில்லாம பண்ணாது அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, மாறா இதுக்கு மேலேயும் நீ அடுத்தவங்களுக்காக இப்படி பழி சுமந்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இங்க பாரு, உன் மேலே எந்த தப்பும் இல்லை, அதனால நீ பழி சுமக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட ராகவனை போலீஸ் கைது பண்றாங்க. அப்ப நம்ம மாறன் நேரா வீராவை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்டு அப்படின்னு கேக்குறாங்க. இன்னொரு பக்கம் ஜட்ஜையா தீர்ப்பு சொல்றாரு, உண்மையா ஆக்சிடென்ட் செய்த ராகவனை கைது பண்ணுங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ராமச்சந்திரன் இதையெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப வள்ளிக்கு ரொம்ப ஷாக்கு. ராமச்சந்திரன் சொல்றாரு, வள்ளி அப்ப இத்தனை நாளும் மாறன் தேவையில்லாம பழிய வாங்கிட்டு இருந்தானா அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, ஆமாண்ணா அப்படின்னு. அப்ப ராமச்சந்திரன் கேக்குறாரு, ஏன் வள்ளி உனக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியுமா அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, ஆமாண்ணா எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்ப ராமச்சந்திரனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என் புள்ள மாறன் மேல எந்த தப்பும் இல்லை, ஆனா தேவையில்லாம இத்தனை நாளும் அவனை நான் இப்படி மட்டம் தட்டி பேசுறேனே, சொந்த அண்ணனை காப்பாத்துறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு பழியை அவன் வாங்கியிருந்திருக்கான் அப்படின்னு ராமச்சந்திரனும் ரொம்ப கவலைப்படுறாரு. அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.